கொடு. என்ன கீரை? இது முடக்கத்தங்கீரை. கொடு, எடுத்து கொடு. பையன் எடுத்து கொடு. இது பொண்ணுங்கய்யா உட்காரு. கட்டு இல்லையா? கட்டு இல்லையா? உதிரியா கட்டியா? இது நாட்டு பண்ணி கட்டு பண்ணிருந்தாக்கா கட்டு அறுத்து கட்டுறேன். நாட்டு பண்ணி உதிரியா தம்பி நாட்டு பண்ணாங்கன்னு அது எப்படியே வச்சா அப்படி அரைஞ்சி நல்லா பருப்பு போட்டு வாங்க கடைக்கு போட்டு அப்படி குக்கரில் வச்சு அப்படி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா கொண்டு வந்து அந்த மார்க்கெட்டில் நாயா இல்லை மார்க்கெட்டில் முனையிலே இருக்குமா கடைக்கு போகும்போது வெங்காயத்தாள் கொடுத்துருவோம் அந்த ஆயா. அது இதுவாகிடுச்சு, கால் வந்து அடிபட்டு வர்றதே கிடையாது. 2 மாதம் ஆச்சான். முன்னாடி வச்சுங்க ரொம்ப அந்த அந்த அம்மா அந்த ஆட்டை ஓட்டுறேன் அந்த பையன் அது இல்லை அந்த அம்மா இருக்குது. சரி சரி. இந்த அம்மா பாவம் 2 மாதம் ஆச்சு. அன்றைக்கி பணம் காணும், வெங்காயத்தாள் வாங்க போனால் காணும். விஷ்ணு பணம் விடவே விடாது. வாமா வாங்கிக்க வாமா வாங்கிக்க வாமா வாங்கிக்கணும். வாங்க கீழே என்ன ஊந்து போச்சாங்க வரதே இல்லை. வாங்கின கூட பார்த்தா விடாது, விடவே விடாது. கூப்பிட்டு கூப்பிட்டு மடங்கி 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 குத்துடும். நான் போனேன்னா முன்னல அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க அர்த்தம் இல்லையா என்ன பண்ணுறாங்க அதை நான் என்ன சொல்லுவேன். அவங்க யார் நான் இருந்தாலும் யாரும் தைச்சி தைச்சி கிடையாது. நான் வந்து போயிருக்கிறேன். பிள்ளைக்காரங்க 2 பேர் உங்கள் அண்ணியா ஒன்று தான் பொண்ணு புள்ள இல்லைங்கிறாங்க. அப்புறம் நான் திக்கி தேசம் இல்லைன்றேன். பொண்ணு புள்ள பேரன் பேசலங்கிறாங்களா அப்புறம் என்ன? இல்லை அவங்க என் கூட இருக்கிறாங்க இருக்கிறாங்கல்ல இல்லைன்னு சொல்கிறேன்னே. அப்படி இருந்து என்ன ஆதிச்சா பரவாயில்ல. அவங்க ஒரு டேஸ்ட் இருக்கிறாங்க, நான் ஒரு டேஸ்ட் இருக்கிறேன். அவங்க தான் நீங்கள் ஜாயின் பண்ணால் எப்படி இருக்கு? கை கால் நல்லா நம்ம உழைச்சி சாப்பிட்றோம், உழைச்சி சுறுசுறுப்பாகிற. அதுதான் நான் அவங்க அம்மா நான் சம்பாதிச்சு கொடுக்குறல அப்புறம் என்ன? என்கிட்ட கொடுத்துட்டு போகிறேன் நீ காசை, கீரை வைக்கிற காசை பிள்ளைக்கு தானே இது கொடுக்குற. அப்புறம் அப்படியே காற்று அடிக்கிறது எனக்கு யாருமே இல்லைன்னு இல்லை வித்துட்டு பாரு என்கிட்ட கொடுத்துருக்கியா நான் வச்சுக்கோங்க. வண்டிக்கு வண்டிக்கு மிச்சம் மீதியே மிச்சம் மீதி பிள்ளை தானே கொடுக்குற. எப்படியா ஆங்கில நான் கொடுப்பேன் கொடுக்க மாட்டேன் பிள்ளைங்க. போயினே போயிடலாம். சேர்த்து காசுலாம் பிள்ளைக்கு கொடுக்க மாட்டேன். அது தூக்கி வந்தால் கொடுப்பேன் நம்மள. இப்போ கூட ஏமா பார்த்து திட்டுன்னு பார்த்து சரிப்பா. அந்த அதுவும் ஆற்று வருமானே அந்த பையன் கேட்டான், சின்ன பையன். அது வாங்கிட்டு போகுது என்னை பார்த்துச்சு, உள்ளே கூப்பிட்டுது. கூப்பிட்டு உனக்கு இவ்வளோ வயசாகி போச்சே, உன்னால் முடியுமா 10 கட்டுக்கு எடுத்துக்கோ. அப்போ நல்லா இருந்தேன் டாக்டர்னு இருந்தேன். எடுத்து வந்து வித்தா கொண்டேன். இவன் முடியலையே விட்டு வந்துட்டேன், நான் எது கூட ஆகிட்டு கிடக்கானே அப்படின்னு திட்டு பையன் சிரிக்கிறான். பெரிய பையன்கிறானா? பெரிய நின்றுனான். ஏமா அந்த ஆயா கை சொல்லுக்குன்னா போனா நீ திட்டுற கேட்டானா? கட்ட கேட்டுக்கிறான் பாரு. கேட்டான் அந்த ஆயா கை சொல்லுக்குன்னா ஒருத்தர் எதிர்பார்க்கணும் கொடு கொடுங்க. சாமாட்டி இது வரைக்கும் வந்து நல்ல நடமாடிக்கிற வரைக்கும் வர வேண்டியதுதான். அதெல்லாம் முடியல நீன் போட்டு போயிருந்தேன். அதை நான் சொன்னேன் இந்த 1 வருஷத்துக்கு அடுத்தம்மா அப்புறம் அடுத்த வாட்டி தான் கீரை விட்டேன். நான் வரமாட்டேன், என்னால் முடியாது. அதுதான் ஊட்டியாக கழிச்சு போக வேண்டியது. சரி பார்த்து போயிட்டு வாயா அப்படின்னு ஃப்ரெண்டை பார்த்துட்டேன். அதை பார்த்துட்டு வந்த தொடர்ந்து வர்றது கீரை வாங்கிக்க கீரை டெய்லி கீரை வரலன்னா ஒரு வாரத்துக்கு உட்காந்து கீரை வர்றதில்லை. நாங்கள் கீரை கலந்துங்கடணும். அப்புறம் இந்தமாதிரி வேலை செய்கிற அது அங்கே போயிட்டு நான் திருநகர் போயிட்டுக்கிறேன். நீ போயிட்டு தான் கீரை வயிற்றுக்கிட்ட சொல்லிடலாமா? அந்த அம்மா பெரிய நகர் போயிட்டாங்க, வயிறு சாப்பிட்டாத கீரை கேட்காத சொல்ல முடியுமா? எத்தந்த வாங்கிக்கன்னு இருக்கு. இல்லைன்னா ஒரே அடியாக வர்றதில்லை. நீ வரமாட்டேன். காய் வாங்கி வச்சுட்டு அவ்வளோ காய் எங்கள் அண்ணன் ஊருக்கு வந்தாங்க. இது அம்மா காய் வாங்கி வச்சுட்டாங்க. அம்மா காய் முருங்கைக்காய் பீர்க்கங்காய் அவ்வளோ காய் கிடையாது. கீரை கொடுத்துட்டேன். டெய்லி 2 காய் கூலி போட்டாங்க. இந்த கிழந்த கேம்பு அது ஊறுகாய்ப்பா. நான் கவுனிக்காக விட்டுனாங்க புளி ஊறுகாய் சாப்பாட்டுங்க புளி ஊறுகாய் போயிட்டு வச்சேன். அதே வெயில் சொல்லியிருப்பேன். அங்கே போய் அவங்க தொட்டு பார்த்தா புளி ஊறுகாய் சாப்பாட்டு தான் தொட்டு வச்சாங்க. தோசை கேட்குறேன். நான் கவனிக்கலையே நான். அப்புறமா போட்டேன். சரிங்க பாரு, டெய்லி கீரை சாப்பிட்டு நல்லா இருங்கன்னு சொல்லு அவங்ககிட்ட பார்க்குறவங்ககிட்ட. சரி சரி நீங்கள் பார்த்து கீரை சாப்பிடுங்க சொல்லு. டெய்லி கீரை சாப்பிடுங்க, நல்லது. கண்ணுக்கு நல்லது, தலைக்கு நல்லது, எல்லாத்துக்குமே நல்லது. டெய்லி சாப்பிடுங்க. உடம்பு நல்லா உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். சாப்பிடுங்க. லைக் பண்ணுங்க சொல்லி கருத்து லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் கருத்து தெரியுமா?